ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் கோடிங். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சப்செட் 2ங்கிற ப்ராப்ளம். இது லீட் கோட்ல ப்ராப்ளம் நம்பர் 90ல இருக்கு. இது ஒரு மீடியம் லெவல் ப்ராப்ளம் தான். ஸோ வாங்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். ஸோ இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் சப்செட் 1ங்கிற ப்ராப்ளமையும் ஆல்ரெடி சால்வ் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட கண்டினியூஷன் தான் இது. அதில் வந்து சின்னதாக ஒரு கண்டிஷன் ஆட் பண்ணாலே போதும், இந்த சப்செட் 2ங்கிற ப்ராப்ளம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் அதை பார்க்காம இருந்தீங்கன்னா, அது பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஈஸியாக புரியும். இனிஷியலாக இந்த ப்ராப்ளம்ல ஒரு நம்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் டூப்ளிகேட் கண்டெயின் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, பாசிபிள் சப்செட் எல்லாம் ஃபைன் பண்ணி ரிட்டர்ன் பண்ணோம். சப்செட் 1ங்கிற ப்ராப்ளம்னா நம்ம அப்படியே ரிட்டர்ன் பண்ணாலே போதும். பட் இதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, டூப்ளிகேட் சப்செட் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை மட்டும் நம்ம கரெக்டாக ஃபைன் பண்ணி ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா 1,2,2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எம்டிங்கிறது ஒரு சப்செட், தென் 1 வரும், தென் 1,2 1,2,2 அப்படின்னு வரும், தென் 2 மட்டும் ஒரு சப்செட், 2,2ன்னு ஒரு சப்செட் வரும். ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ 3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நமக்கு எப்படி ஆகும்? 1,2ங்கிறதும் ஒரு சப்செட்டாக இருக்கும், தென் வந்து 1,3ங்கிறதும் ஒரு சப்செட்டாக இருக்கும். கரெக்டா? ஸோ இப்போ இதே இடத்துல நம்ம ஆல்ரெடி பண்ண அதே கோடை வச்சு இப்போ சால்வ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல 2 இருந்தா 1,2ன்னு வரும், திரும்படியும் 1,2ன்னு வரும் இந்த இடத்துல. ஓகேவா? இப்போ இந்த 3 இல்ல, 2 தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1,2வும் வரும், தென் 1, இந்த 2வும் வரும். அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல டூப்ளிகேட் வருதா? ஸோ இதை தான் நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ நம்ம ஆல்ரெடி சப்செட் 1ல இருக்கிற கோட்ல சின்னதாக ஒரு கண்டிஷன் மட்டும் தான் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிட்டு இதை மட்டும் நம்ம அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இந்த ப்ராப்ளமுக்கு நம்ம வந்து ரெக்கர்ஷன் ப்ளஸ் பேக் ட்ராக்கிங் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இதில் எக்ஸ்ட்ராவாக ஒரு கண்டிஷன் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ டூப்ளிகேட் ரிமூவ் பண்ணுறதுக்கு இப்போ நார்மலாக ஒரு அரே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ 1,2, தென் 3, திரும்படியும் 1,2 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் இப்போ டூப்ளிகேட் இருக்கா? ஸோ இதை நீங்கள் எப்படி ரிமூவ் பண்ணுவீங்க? நார்மலாக யோசிச்சிங்கன்னா இதை நம்ம வந்து ஷார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஷார்ட் பண்ணிட்டு கம்பேர் பண்ணியே நம்ம ரிமூவ் பண்ணலாம். இப்போ இதை ஷார்ட் பண்ணோம்னா நமக்கு எப்படி கிடைக்கும்? 1, திரும்படியும் 2, 2, 3ன்னு கிடைக்கும். இப்போ நம்ம ஜஸ்ட் வந்து ப்ரீவியஸ் எலமெண்ட்டோட கம்பேர் பண்ணாலே போதுமா? இது வந்து ஆல்ரெடி வந்திருக்கு, இவன் ஒரு டூப்ளிகேட் எலமெண்ட் அப்படின்னு கண்டுபிடிச்சலாம். ஸோ அதே தான் 2க்கும் 2 இந்த இடத்துல வரும்போது ஆல்ரெடி ப்ரீவியஸ் எலமெண்ட் என்ன இருக்கு? 2ஆக தான் இருக்கு. அப்படிங்கிறப்ப இங்கேயும் ஒருத்தன் டூப்ளிகேட் வந்திருக்கான் அப்படிங்கிறத ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம். ஸோ அதே தான் நம்ம இங்கேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். இனிஷியலாகவே இந்த அரேவை நம்ம ஷார்ட் பண்ணிடுறோம். ஷார்ட் பண்ணிட்டு அப்படியே கம்பேர் பண்ணும்போது உள்ள ஃபார் லூப்ல மட்டும் இந்த கண்டிஷனை மட்டும் நம்ம ஆட் பண்ணுவோம். இப்போ வந்திருக்க எலமெண்ட் வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸா இருக்கா அப்படின்னு. அப்படி வந்திருந்தா அந்த ஸ்டெப்பை மட்டும் நம்ம அப்படியே ஸ்கிப் பண்ணிடும். ஓகேவா? ஸோ வாங்க அப்ரோச் பார்க்கலாம். இனிஷியலாக ரிசல்ட்டுங்கிற லிஸ்ட்டை கிரியேட் பண்ணிக்கிறேன். தென் வந்து சப்செட் வித் டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் தான் நமக்கு நம்ஸ் வந்து சென்ட் பண்ணுவாங்க. நம்ம இனிஷியலாக வந்து ஷார்ட் பண்ணிட்டு பேக் ட்ராக்ங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். ஃபைனலாக இந்த ரிசல்ட்டை மட்டும் ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ இதுதான் பேக் ட்ராக் உரிய ஃபங்க்ஷன். ஸோ நமக்கு வந்து எப்பவும் போல் நம்ஸ் வரும். தென் வந்து இண்டெக்ஸ் வந்து இனிஷியலாக நம்ம 0ன்னு சென்ட் பண்ணுவோம். தென் வந்து ஒரு கரண்ட் அரேவை கிரியேட் பண்ணி வச்சுக்குவோம். ஓகேவா? எம்டி அரேவை தான் முதல் சென்ட் பண்ணுவோம். எம்டியை நம்ம முதவே ஆட் பண்ணிடுவோம் ரிசல்ட்டில். ஸோ அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து இப்போ வந்து லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட் இருக்குது. இனிஷியலாக நமக்கு வந்து எம்டிங்கிற லிஸ்ட்டை ஆட் ஆயிரும் நமக்கு இந்த கரண்ட்ல இருக்குது. தென் ஃபார் லூப்பில் வரும். ஃபார் லூப்பில் இனிஷியலாக நமக்கு இண்டெக்ஸ் வந்து 0த்துல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ நம்ம வந்து எம்டியிலேருந்து ஃபஸ்ட் எலமெண்ட்டை பிக் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இங்கே நான் சொல்லி இந்த கண்டிஷன் ஆட் பண்ணியாச்சு. ஸோ ஐ வந்து கிரேட்டர் தென் இண்டெக்ஸாக இருந்தால் மட்டும்தான் இந்த கண்டிஷனுக்குள்ளேயே வரும். ஏன் அப்படின்னா இப்போ கரண்ட் 0 இண்டெக்ஸில் வருது, தென் வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வரும், தென் வந்து செகண்ட் இண்டெக்ஸ் வரும். அந்த மாதிரி வரும்போது இப்போ நமக்கு வந்து 1,2,2ங்கிறது வேணும். ஸோ அதனால இப்போ கரண்ட் இண்டெக்ஸ் வர்றதை விட தாண்டி அடுத்த இண்டெக்ஸ் போகும்ல, ஐ மூவ் ஆகும்ல, அப்பதான் நம்ம இந்த கண்டிஷனை செக் பண்ணணும். இல்லைன்னா நமக்கு இந்த 1,2,2வே வராது, 1,2ஓட அப்படியே நின்றுடும். ஸோ அதுக்காக தான் இங்கே வந்து ஐ கிரேட்டர் தென் இண்டெக்ஸ்ன்னு போட்டிருக்கேன். அப்போ மட்டும்தான் இந்த கண்டிஷனுக்குள்ளேயே வரும். அப்படி இல்லையா, கரண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஆட் பண்ணிடும். ஸோ கரண்ட் வந்து எம்டியா இருந்திருக்கும், தென் வந்து நம்ம 1 ஆட் பண்ணியிருப்போம். தென் இதை ஆட் பண்ண உடனே நம்ம என்ன பண்றோம்? பேக் ட்ராக்ல அகைன் வந்து ஐயை மட்டும் இன்க்ரிமெண்ட் பண்ணி அகைன் கால் பண்றோம். அகைன் கால் பண்ணும்போது இண்டெக்ஸ் வந்து 1ல கால் ஆகும். அகைன் உள்ள வரும்போது ரிசல்ட்ல நமக்கு இந்த 1 மட்டும் ஆட் ஆயிடும். ஸோ 1 மட்டும் நமக்கு ஆட் ஆயிரும். தென் வந்து அகைன் இந்த இஃப் செக் பண்றோம். இஃப் செக் பண்ணும்போது ஐ வந்து என்ன இருக்கும்? இப்போ 1 தான் இருக்கும். 1 கிரேட்டர் தென் 1 இல்லை. அப்படிங்கிறப்ப அகைன் வந்து இந்த இஃபுக்குள்ள போகாது, நமக்கு கரண்ட்ல வந்து 2 ஆட் பண்ணிடும். ஆல்ரெடி 1 இருக்கு, இப்போ வந்து 2ங்கிற எலமெண்ட் மட்டும் ஆட் ஆயிருக்கும். ஓகேவா? இப்போ 2ங்கிற எலமெண்ட் ஆட் ஆயிருச்சு. தென் வந்து நம்ம அகைன் பேக் ட்ராக்ல இன்க்ரிமெண்ட் பண்ணி கால் பண்றோம். இப்போ இண்டெக்ஸ் வந்து 2. ஓகேவா? இப்பயும் நம்ம இனிஷியலாகவே இந்த ரிசல்ட்ல வந்து இந்த கரண்ட் ஆட் பண்ணிடும். ஸோ 1,2ங்கிறது நமக்கு ஆட் ஆயிருக்கும். தென் அதே மாதிரி இப்போ திரும்படியும் கரண்ட்ல இண்டெக்ஸ் வந்து என்ன இருக்கு? இப்போ 2 இருக்கு. 2 கிரேட்டர் தென் 2 இல்லை. இந்த கண்டிஷனுக்குள்ள போகாது, நமக்கு கரண்ட் வந்து அகைன் ஆட் ஆயிரும். ஆட் ஆனால் என்ன எலமெண்ட் இருக்கு? 2ன்னு இருக்கு. ஸோ செகண்ட் இண்டெக்ஸ்ல 2ங்கிற எலமெண்ட் இருக்கு, அதை நம்ம அகைன் ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணோன்னே இப்போ பேக் ட்ராக் கால் பண்ணுவோம். ஐ ப்ளஸ் பண்ணி இன்க்ரிமெண்ட் பண்ணி அனுப்பணும்னு வைங்களேன். இப்போ வரும்போது இண்டெக்ஸ் வந்து 3ன்னு வரும்.
ஓகேவா? 3ன்னு வரும்போது இந்த ரிசல்ட் வந்து நம்ம இனிஷியலாவே ஆட் பண்ணிடுறோம். ஸோ அப்போ வந்து இந்த 1, 2, 2ங்கிறத இனிஷியலா நம்ம ஆட் பண்ணிருவோம். ஆட் பண்ணோனே இப்ப செக் பண்றோம். I ஈக்குவல் டூ வந்து 3. ஓகேவா? I லெஸ் தென் நம்ஸ் லென்த்னா லென்த்தும் வந்து 3 தான். ஸோ 3 லெஸ் தென் 3யா? இல்ல. அப்படிங்கிறப்ப இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகி இந்த ஃபார் லூப்பே ரன் ஆகாது. நமக்கு இந்த இடத்துல நம்ம கால் பண்ணோம் பார்த்தீங்களா? செகண்ட் எலிமெண்ட் வச்சு அந்த இடத்துலயே நமக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ இதையும் நம்ம டிரா பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ வந்து இப்போ நம்ம 1, 2 அப்படியே எடுத்துக்கிட்டோம். தென் வந்து 1, 2, 2. ஸோ இதை எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டெப்ல நம்ம இருக்கோம். ஸோ இந்த ஸ்டெப்ல நமக்கு வந்து இந்த ஃபார் லூப் வந்து அகைன் கால் பண்றோம், ரன் ஆகல. அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல வந்தோடனே நம்ம வந்து 2 ரிமூவ் பண்ணிடும். ஸோ இந்த இடத்துல வரும். கரெக்டா? ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து 2 பிக் பண்ணியிருக்கோம். பிக் பண்ணாம இருந்தா என்ன ஆயிருக்கும்? 1, 2ங்கிறது தான் வந்திருக்கும். ஸோ அதே தான் இங்கேயும் நடக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ இந்த இடத்துல வந்துட்டோம். நமக்கு வந்து இந்த ஸ்டெப்புக்கு அடுத்து நமக்கு வந்து 2 ரிமூவ் பண்ணிடும். 2 ரிமூவ் பண்ண உடனே நமக்கு அகைன் வந்து இந்த ஃபார் லூப்ல என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, இண்டெக்ஸ் வந்து இங்க இருக்கும்போது 0th இண்டெக்ஸ் ஆட் பண்ணும். இங்க ஃபர்ஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் என்ன ஆகும்னா 2ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். கரெக்டா? I ஈக்குவல் டு 1ன்னு இருந்திருக்கும். அப்பதான் நமக்கு வந்து இதுக்குள்ள வரவுடனே நம்ம வந்து கரண்ட் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணி ஆட் பண்ணியிருப்போம். இப்போ அகைன் ரிவர்ஸ் ஆகுறதுனால இந்த இடத்துல இருக்கும். இப்போ 1 வந்து இன்க்ரிமெண்ட் பண்ண உடனே 2 வருமா? கரெக்டா? இப்போ 2 வரும்போது I ஈக்குவல் டு 2. ஆனா இண்டெக்ஸ் வந்து என்னது நமக்கு இனிஷியலா 1 தான். ஸோ இப்போ வந்து என்ன ஆகுது? I வந்து 2. 2 கிரேட்டர் தென் 1ஆ? எஸ். அப்படிங்கிறப்ப இந்த கண்டிஷன் செக் பண்றோம் இப்ப. நம்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி இருக்க எலமெண்டோட ஈக்குவலா இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது எஸ். ஸோ இப்போ வந்து நம்ஸ் ஆஃப் ஐங்கிறப்ப 2, நம்ஸ் ஆஃப் I மைனஸ் 1ங்கிறப்ப 1. ஸோ இப்போ செக் பண்ணுவோம் 2 எலமெண்ட்டுமே வந்து சேமா இருக்கான்னு பார்க்கும்போது எஸ் ட்ரூ. அப்படிங்கிறப்ப நம்ம கண்டினியூ போட்டுருவோம். ஸோ அந்த இடத்துலயும் இது வந்து பிரேக் ஆயிரும். நமக்கு இந்த இஃப் வந்து திரும்பி கண்டினியூ ஆனவுடனே இந்த ஃபார் லூப்ல என்ன ஆகும் அப்படின்னா ஆல்ரெடி 2 இருக்கு. இன்க்ரிமெண்ட் ஆனவுடனே 3. ஸோ 3 லெஸ் தென் 3யா? இல்ல. அப்படிங்கிறப்ப நமக்கு இந்த ஃபார் லூப் அகைன் வந்து எந்த இடத்துல வந்து கால் ஆச்சோ அதே இடத்துல ரிட்டர்ன் ஆகும். அப்படிங்கிறப்ப இங்க இருந்து இங்க பேக் ட்ராக். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இதுக்கு வந்து நாட் டேக்கும் இருக்கு. கரெக்டா? ஸோ அதுதான் இது. இப்போ நமக்கு வந்து 0th இண்டெக்ஸ்ல தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நான் கொஞ்சம் எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு இந்த 1க்கு ரைட் சைடு இருக்கு. கரெக்டா? ஸோ 1 மட்டும் இருந்திருக்கும். ஸோ அந்த ஸ்டெப்புக்கு தான் நம்ம இப்போ வர போறோம். ஸோ இண்டெக்ஸ் வந்து 0த்துல ஸ்டார்ட் ஆயிருக்கும். தென் வந்து 1க்கு போயிருப்போம். 1ல வந்து 2 பிக் பண்ணியிருப்போம். இப்போ அந்த 2 ரிமூவ் பண்ண உடனே பேக் ட்ராக் ஆனோடனே இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்? ரிமூவ் பண்ணிட்டு அகைன் இண்டெக்ஸ் இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது இண்டெக்ஸ் வந்து 1ன்னு இருந்திருக்கும். இன்க்ரிமெண்ட் பண்ணா இப்போ என்ன ஆகும்? 2ன்னு வரும். கரெக்டா? ஸோ இப்போ வந்து இந்த இஃப் கண்டிஷன் செக் பண்றோம் அகைன். இப்போ வந்து 2 இருக்கு. 2 கிரேட்டர் தென் 0வா? அப்படின்னு பார்க்குறோம். எஸ். ஏன்னா இண்டெக்ஸோட வேல்யூ 0த்துல தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. நமக்கு வந்து 2 கிரேட்டர் தென் 0ங்கிறப்போ ட்ரூ. அப்படிங்கிறப்போ இப்போ ப்ரீவியஸ் எலமெண்ட் செக் பண்றோம். ஸோ இப்போ வந்து 2ங்கிறது வரும். 2 மைனஸ் 1ங்கிறப்போ 1. ஸோ நம்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 2, 2ங்கிறது வந்து சேமா இருக்கு. அப்படிங்கிறப்ப நம்ம கண்டினியூ. ஏன் அப்படின்னா இப்போ இந்த கண்டினியூ போலன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேயும் வந்து 1, 2 வந்துரும். நமக்கு ஆல்ரெடி 1, 2 இருக்கு. இப்போ இது வரக்கூடாது. அதனால தான் நம்ம ஸ்கிப்பே பண்றோம். ஓகேவா? ஸோ இதை நம்ம வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணிடுவோம். அகைன் இந்த 2 வந்து இன்க்ரிமெண்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? நமக்கு வந்து 3 வந்துரும். 3 லெஸ் தென் 3வான்னு பார்க்குறோம். இல்ல. அப்படிங்கிறப்ப இந்த ஃபார் லூப் ஃபெயில் ஆயிரும். அப்ப நமக்கு திரும்படியும் இது பேக் ட்ராக் ஆகி இந்த இடத்துல வரும். ஸோ இதுக்கு வந்து என்ன ஆகும்னா நெக்ஸ்ட் இண்டெக்ஸ். இப்ப நம்ம வந்து ஜஸ்ட் இங்க வந்து 0th இண்டெக்ஸ்ல இருந்து வந்து தான் இது 0ல இருந்து 1, 1, 2ன்னு போயிருக்கு. கரெக்டா? ஸோ இப்ப டைரக்டா இப்ப வந்து I வந்து 0th இண்டெக்ஸ்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வரும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம வந்து 1க்கு பிரான்ச்சஸ் பார்த்தாச்சு. இப்போ 2க்கு தனியாக பிரான்ச்சஸ் பார்க்குறோம். இப்போ எதுவுமே பிக் பண்ணாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதில் நமக்கு வந்து 2 பிரான்ச்சாக பிரியும். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து 2 நம்ம வந்து பிக் பண்ணிக்குவோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து 2 ஒன்று பிக் பண்ண உடனே இதையும் நம்ம வந்து அகைன் பேக் ட்ராக் கால் பண்ணுவோம் இன்க்ரிமெண்ட் பண்ணி. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கும் 2 ஆட் பண்ணும்போது ஸோ கரண்ட்ல வந்து 2 ஆட் பண்ணியாச்சு. தென் பேக் ட்ராக்ல அகைன் இன்க்ரிமெண்ட் பண்ணி கால் பண்றோம். அப்போ நமக்கு வந்து செகண்ட் இண்டெக்ஸ் வரும். ஓகேவா? ஸோ இங்க வந்து செகண்ட் இண்டெக்ஸ்ன்னு கால் ஆகும். இனிஷியலா நமக்கு வந்து இந்த ரிசல்ட் வந்து ஆட் பண்ணிரும். ஸோ 2ங்கிறத நம்ம ஆட் பண்ணிரும். ஓகேவா? தென் இந்த கண்டிஷன் செக் பண்றோம். இப்போ வந்து 2ங்கிறது வந்திருக்கும். இப்போ 2 லெஸ் தென் 3ஆன்னு பார்க்குறோம். எஸ். அப்படிங்கிறப்ப அகைன் இந்த இதுக்குள்ள வரும். இந்த இஃப் கண்டிஷன் செக் பண்றோம். இது வந்து ஃபால்ஸ் தான். கரெக்டா? ஸோ இண்டெக்ஸ் வந்து நமக்கு இப்போ கரண்ட்ல வந்து 2 தான் இருக்கு. ஐயும் வந்து 2 தான் இருக்கு. ஸோ 2 கிரேட்டர் தென் 2வான்னு பார்க்கும்போது இல்ல. அப்படிங்கிறப்ப நமக்கு இந்த இஃப் கண்டிஷனே ரன் ஆகாது. நமக்கு வந்து கரண்ட்ல திரும்படியும் இதை ஆட் பண்ணிடும். ஸோ இன்னொரு 2வும் நம்ம கரண்ட்ல ஆட் பண்ணிப்போம். ஸோ இனிஷியலா ஒரு 2 இருந்திருக்கும். இன்னொரு 2வும் நம்ம ஆட் பண்ணிட்டு அகைன் பேக் ட்ராக் பண்றோம். ஸோ பேக் ட்ராக் பண்ணும்போது இந்த 2, 2 நம்ம வந்து மெயின் லிஸ்ட்ல ஆட் பண்ணிடுவோம். ஓகேவா?
ஸோ இதை மெயின் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம வந்து என்ன செக் பண்ணுறோம் அப்படின்னா 3ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கும் கரெக்டாக. ஸோ 3 லெஸ் தென் 3ஆன்னு பார்க்கும்போது இல்லை. அப்படிங்கிறப்ப இந்த ஃபார் லூப்லேயே நமக்கு போகாது, பேக் ட்ராக் ஆகி வெளியே வந்துடும். ஸோ இந்த இந்த இதுக்கு வந்து நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2,2 தென் வந்து நமக்கு என்ன ஆயிருக்கும், இந்த ஸ்டெப்பில் இருந்திருக்கும். இப்போ கரண்ட் வந்து ரிமூவ் பண்ணுவோம். ரிமூவ் பண்ணால் எப்படின்னா இருக்கும், 2 மட்டும் இருக்கும். ஸோ அகைன் இது பேக் ட்ராக் ஆகி அகைன் இந்த இடத்துல வரும். ஓகேவா. ஸோ இந்த 2ங்கிற பாசிபிலிட்டிஸே இது மட்டும்தான் இருக்கு. இப்போ இந்த செகண்ட் 2 இருக்குல்ல, அது வரும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இனிஷியலாக நமக்கு வந்து இந்த இடத்துல எம்டி ஆகி திரும்படியும் வந்து கால் பண்ணுவோம். திரும்படியும் கால் பண்ணும்போது இந்த 2 வந்து பிக் பண்ணுவோம், தேர்ட் 2. அப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இண்டெக்ஸ் வந்து 0 இருக்கும். இந்த இண்டெக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2ன்னு இருக்கும். ஸோ அப்போ வந்து இந்த கண்டிஷன் செக் பண்ணும்போது இந்த இஃபுக்குள்ள நமக்கு செக் பண்ணுவோம். செக் பண்ணும்போது ப்ரீவியஸாக ஒரு எலமெண்ட் இருக்கனால அகைன் நம்ம இதை ஸ்கிப் பண்ணிடுவோம். ஸோ இந்த 2 அகைன் நமக்கு ஆட் ஆகாது. ஓகேவா. ஸோ ஃபைனலாக நமக்கு வந்து இதுதான் ரிசல்ட்டாக இருக்கும். அதை மட்டும் நம்ம ரிட்டர்ன் பண்ணாலே போதும். ஸோ இதுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியும் பார்த்தலாம். ஸோ இதுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்த அதே டைம் காம்ப்ளெக்சிட்டி தான் நம்ம ஷார்ட் பண்ணுறோம். அதனால n log n. பட் அதை விட கிரேட்டர் தென்னா நம்ம வந்து இங்கே வந்து 2 power n சால்வ் பண்ணுறோம். கரெக்டாக 2 பாசிபிலிட்டிஸ்க்கு 2 power n. ஸோ 2 power n ரன் ஆகும். தென் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு இண்டெக்ஸுக்கும் ஃபார் லூப் போடுறோமா. ஸோ அப்படிங்கிறப்ப அது ஒரு n டைம்ஸ் ரன் ஆகும். ஸோ n இன்ட்டு 2 power n. தென் வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு O of n டைம்ஸ் வந்து கால் ஸ்டாக் ரன் ஆகும். இந்த ஃபார் லூப்ல ஒவ்வொரு தடையும் நம்ம வந்து கால் பண்ணுறோம்ல, அதெல்லாம் கால் ஸ்டாக்ல ஸ்டோர் ஆகிட்டே வரும். ஸோ அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு தடையும் வந்து பேக் ட்ராக் ஆகும்போது அது கிளியர் ஆகிட்டே வரும். ஸோ நமக்கு வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி O of n ரன் ஆகும். ஸோ அங்கே போட்டு ரன் பண்ணி பார்த்தலாம். ஸோ நான் அதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இனிஷியலாக ரிசல்ட்டுங்கிற லிஸ்ட்டை கிரியேட் பண்ணிக்கிறேன். தென் வந்து அரேவை ஷார்ட் பண்ணிவிட்டு பேக் ட்ராக் கால் பண்ணுறோம். அதே கோடு தான், ஜஸ்ட் இந்த இஃப்ங்கிற கண்டிஷனை மட்டும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஸோ அங்கே ரன் பண்ணி பார்த்தலாம். சப்மிட் பண்ணிடலாம். 2 milliseconds ரன் ஆயிருக்கு. இந்த ப்ராப்ளமுக்கு நான் 4 லாங்குவேஜும் கோட் கொடுத்துருக்கேன். ஜாவா, பைத்தான், தென் வந்து C++க்கும் ஜாவா ஸ்கிரிப்டுக்கும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கோடை நான் டிஸ்கிரிப்ஷனையும் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கோடிங் வீடியோஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.